என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான அதிகாலை ஜெபம், ஐயா, பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜெபிக்கிற இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபம் நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அல்லது செய்யப்பட போகிற எல்லா மந்திர சூனியங்களையும் எல்லா விதமான மாந்திரீக கட்டுகளையும் சுட்டரிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நன்றாய் கவனியுங்கள். அதிகாலையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருந்து தேவனோடே ஒப்புரவாகி தேவன் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதன்படி நடக்கும்படியாய் அதை தியானித்து ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான வெற்றியை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த அநேக அற்புத சாட்சிகளோடே உங்களுக்காய் ஜெபிக்கிற உங்களுடைய அன்பு சகோதரன் நிச்சயமாய் பாருங்கள், இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கிற அநேகமான சாட்சிகள் எல்லாம் தேவ ஆவியானவரால் செய்யப்படுகிற அற்புதமான வல்லமையான சாட்சிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை சொல்லுகிறார், அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அவரோடு இருப்போமே, ஆனால் அவரோடு உண்மையும் உத்தமவுமாய் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவர் நன்மை விட்டு பிரிவதே இல்லை. ஐயா, அப்படி ஒரு அற்புதமான கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஸ்டாண்டர்ட்ல நீங்களும் நானும் ஒரு உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய், கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் சொல்ல முடியும், சொல்லி இருக்கிறார், உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களோடு இந்த அற்புதமான ஜெப வேளையில இணைந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் நம்புங்கள், நம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றையும் கர்த்தர் வைக்கவில்லை. அவற்றை நிச்சயமாய் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் மூலமாகவும் அடியேன் மூலமாகவும் நிச்சயமாய் செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. அதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கடைசியாய் பார்க்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான அதிகாலை ஜெபம் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவிக்குள் செய்யப்படுகிறபடியினால் இது அக்னிமயமாய் உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் ஊழியங்களிலே எங்கே இந்த பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்கிறதோ, எங்கே இந்த சத்துரு ஆட்டம் போடுகிறானோ, எங்கே உங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் சூனியங்களும் சதிகளும், எங்கே மாந்திரீகங்களும் செய்வினைகளும் செய்யப்பட்டதோ அவைகளை நிச்சயமாய் சுட்டெரிக்கும். ஆச்சரியமாய் அதிசயமாய் நன்றாய் கவனியுங்கள், எல்லா மந்திர சூனியங்களும் சுட்டெரிக்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த காரியமும் சுட்டெரிக்கப்படும். நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆமென். எப்பொழுது விடுதலை வருகிறதோ அப்பொழுது ஒரு மகிழ்ச்சியும் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவி என்கிற அக்னிமயமான ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வீடுகளிலே எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கே பிசாசு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் கட்டுகளை அல்லது சூனியங்களை வைத்திருக்கிறானோ, எல்லா சூனிய கட்டுகளையும் எல்லா மாந்திரீக கட்டுகளையும் சுட்டரிக்கிறதாய் இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை நிச்சயமாய் மாற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஐயா, ஆண்டவர் அதற்காகத்தான் பாருங்க, யோவான் 14 இப்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறார், பிதாவை நான் வேண்டிக் கொள்ளுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். யோவான் 14:16-17 கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் நம்முடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற அற்புதமான ஒரு காரியம் இருக்கிறது என்றால், ஏனென்றால் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன்
பலன் உங்களுக்கும் எனக்கும் தரப்பட வேண்டும் என்பதற்காகவே. ஐயா, அப்பொழுது அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் எந்த விதத்திலும் ஆறுதலே இல்லாத, உதவியே இல்லாத, யாருடைய சகாயமும் இல்லாத, யாருடைய அனுசரிப்பும் தேற்றரவும் இல்லாது இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் யாராயிருந்தாலும் சரி நன்றாய் கவனியுங்கள். என்றென்றைக்குமாய் உங்களுடனே கூட இருக்கும்படியாய் ஒரு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் உங்களோட இருக்கும் பொழுது, ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தேற்றவாளனை போலவும் அல்ல, இந்த உலகத்திலே உங்களுக்கு உதவி செய்கிற எந்த மனிதனை போலவும், எந்த அதிகாரியை அல்லது அதிகாரங்களை அல்லது எந்த செல்வங்களை பதவிகளை போலும் அல்ல. இவர் உங்களோட இருக்கிற வேறொரு தேற்றவாளன், அற்புதமும் அதிசயமுமானவர். ஹல்லேலூயா. இந்த என்றென்றைக்குமாய் எப்பொழுதுமாய் உங்களோட இருக்கிற, நம்மோட இருக்கிற பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அற்புதம் நடக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் அற்புதங்களை காணுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இப்படியாய் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, அந்த கிருபையை பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோட வாசம் பண்ணுகிற, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமான எல்லா மந்திரங்களும் சூனியங்களும் சுட்டரிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் சகல வல்லமைகளும் முறியடிக்கப்படும். ஐயா, அவைகள் எல்லாம் தன்னாலே சிதறி ஓடிவிடும். எரிகோ கோட்டைகள் எல்லாம் எப்படி தேவ ஜனங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளும் சுற்றி வர வர, எப்படி அவர்கள் சுற்றி வர வர 7ஆம் நாளிலே அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது, நம்பிக்கையோடு அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது, எக்காலங்களை அவர்கள் ஊர்திய பொழுது, அங்கே அந்த எரிகோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமானது போலே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோட வருகிற இந்த அற்புதமான ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் குடும்பங்களிலே என்ன காரியங்களை நடப்பிக்க வேண்டுமோ, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ, எங்கே சிரமங்கள் இருக்கிறதோ, எங்கே ஆபத்துகள் இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் அவர் உங்களோட இருப்பார். அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து எல்லா ஆபத்துகளிலும் இருந்து உங்களை தப்புவித்து விடுவித்து கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், அடுத்த 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ அவரை காணவும் அறியவும் முடியும். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் வாழ முடியும். நன்றாய் கவனியுங்கள். உங்க சொல்லுல, உங்க செயலில, உங்க நினைவுகளில, உங்க நடக்கையில, அன்பு தேவ பிள்ளைகளே, பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற கர்த்தருடைய வசனங்களின்படியே நீங்கள் நடக்கிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் நடக்கிற காரியத்தை அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருப்பார். நீங்களோ அவரை அறிவீர்கள். எப்படி சார் நாங்க அவரை அறிவோடி கேட்டீங்கன்னா, அனுதினமும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயங்களிலும் அவர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஐயா எங்களுக்கு விரோதமாய் சூனியங்கள் வைத்திருக்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் மந்திரங்கள் மாந்திரீகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, கவலைப்படாதிருங்கள். Mighty God, என்னவெல்லாம் செய்தார்களோ எல்லாம் அவர்களைத்தான் திரும்பி போய் பார்க்குமே ஒழிய, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்தை நீங்கள் உண்மையோடும் உற்சாகத்தோடும் பரிசுத்தமான மனதோடும் நீங்கள் இதிலே பங்கு கொள்ளுகிற எவரையும் எந்த விதமான மந்திர சூனியமோ அல்லது ஏவல்களோ மாந்திரீகங்களோ செய்வினைகளோ உங்களை தொட முடியாது. அப்படியே உங்கள் மீது
வைக்கப்பட்டிருந்தாலும் நல்லா கவனிங்க. ஓ ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய கூடாரத்தின் மேல் நிலைத்திருக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்கள் மீதும் உங்கள் கூடாரங்களின் மீதும் உங்கள் ஊழியங்கள் மற்றும் உங்கள் தொழில்களின் மீதும் ஆகாமியத்தின் கொடுங்கோல் அந்த அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் கடந்து வருகிற இந்த பொல்லாத ஆகாமியம் பண்ணுகிறவனின் கொடுங்கோல் உங்க பிள்ளைகளின் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கும் எப்போதும் நிலைத்திருக்க முடியாது. அவைகள் நிச்சயமாய் சங்கரிக்கப்படும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த அற்புதமான சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நிச்சயமாய் உங்களுக்கு போதிப்பார். ஐயா, அவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆமென். இன்று ஒவ்வொரு நாளும் உங்களை அப்படியாய் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நல்ல சத்தியங்களை, விடுதலையாக்குகிற சத்தியங்களை உங்களுக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் தேவனுடைய வார்த்தைகள் நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற இந்த அற்புதமான ஜெபத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதமான தேவ வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் எல்லாம் அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறதல்லவா. ஆமென். அவருடைய வார்த்தைகள் அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. மாத்திரமல்ல, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிரச்சனைகளில் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை விடுபடும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். ஓ க்ளோரி. சந்தகரமாரா சந்து ருபாதரா சக்கரமாரா சந்து ருபாதரவா சக்கரவாதரவோ. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்னிமயமான வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் எல்லாம் அக்னியாய் புறப்பட்டு சென்று உங்கள் எதிராளிகளை, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற உங்கள் எதிராளியாகிய சாத்தானின் சகல வல்லமைகளையும் நிர்மூலமாக்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளினால் முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாகவும், ஐயா, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் மிகவும் கருக்கானதாகவும் ஆவியின் பட்டயமாகவும் இருக்கிறதே. இதை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, ஓ க்ளோரி, என் அன்பு சகோதர சகோதரிகளிடம் இருந்து அநேகமான சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். அவர்கள் குடும்பங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து வருகிற நன்மைகள், படிப்பிலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் சொந்த விஷயங்களிலும் சரீரங்களிலும் ஆவி ஆத்துமா சரீரத்திலும் இவர்கள் பெற்றிருக்கிற நன்மைகளை கேட்டு நாங்கள் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறோம். காரியமெல்லாம் நீங்கள் அறிகிற சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கிற அற்புதமும் அதிசயமுமான சாட்சிகளை காண தவறாதிருங்கள். இவைகளெல்லாம் வெற்று வார்த்தைகளை போன்றவைகள் அல்ல. வார்த்தைகளை பேசுகிறது யார் வேண்டுமானாலும் பேசலாம். அவர்களோடு தேவன் நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு அபிஷேகம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வார்த்தைகளை யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நாம் அறிவிக்கக்கூடிய சத்தியம், நல்ல கவனிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. விடுதலையாக்காத சத்தியம் ஒரு சத்தியமோ? நன்றாய் கவனியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, புறாக்களை போல நீங்கள் கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் பாம்பை போல, சர்ப்பத்தை போல அறிவு உள்ளவர்களாய், விஷயம் உள்ளவர்களாய், சூடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறார். பாம்பை போல சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியங்களில் பல வகையாய் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் உண்மையானது எதுவோ, நல்ல வழி எதுவோ, நல்ல தேவனுடைய வார்த்தை எதுவோ என்பதை நீங்கள் அவர்களுடைய செய்கிற ஊழியங்களை வைத்து தான் கணக்கு பண்ண முடியும். அவர்களுடைய கிரியைகள், நல்ல நடக்கைகள், அவருடைய நற்கனிகள், அவர்கள் மூலமாய் நின்று பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கனிகளும் வரங்களும் என்ன என்ன காரியங்களை செய்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து நலமான வழிகளிலே நீங்கள் நடந்தீர்களே ஆனால் எங்கேயும் எந்த இடத்திலும் எந்த மந்திரமோ பில்லி சூனியமோ உங்களை வஞ்சிக்க முடியாது. எந்த சதி சூனியங்களும் பிசாசின் தந்திரங்களும், அவன் பெரிய தந்திரவாதி. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத பிசாஸ் என்கிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் மகா தந்திரவாதி, வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், திருடுகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இவன் பேசும்போது ரொம்ப அழகா யார் மூலமாய் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே உண்மையாய் கிரியை செய்யும் பொழுது அற்புதங்கள் தானாய் நடக்கும். அற்புதங்களை, அடையாளங்களை நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களிலே உங்களுக்காய் கொடுத்திருக்கிற நீங்கள் 1 யோவான் 2:27 சொல்லப்பட்டிருக்கிறது போல நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது. ஆமென். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் அவராலே பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவரில் நிலைத்திருக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் கிரியை உண்டாகும், நற்கனிகள் உண்டாகும். ஐயா, கனி கொடுக்கிறவனாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வரங்கள் வெளிப்படுகிற மனிதனாய் அந்த மனிதனை நீங்கள் கனிகளினால் அறிவீர்கள். ஒரு மரத்தை இது நல்ல மரமா கெட்ட மரமா என்பதை வெறும் கிளைகளை வைத்தோ அல்லது கொப்புகளை வைத்தோ அல்லது அதன் இலைகளை வைத்தோ அல்லது அது வெற்றிருக்கிற வேர்களை வைத்தோ நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அதன் கனிகளினால் அதை நீங்கள் அறிவீர்கள். அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இன்று மாறுபாடான உபதேசங்களும் கள்ள உபதேசங்களும் அப்படியே ஜனங்களை மயக்குகிறது போல் பேசுகிற பல்வேறு குழப்பமான வார்த்தைகளும் அப்படியே வஞ்சகமாய் வஞ்சிக்கிறவனும் ஏமாற்றுகிறவனும் திருடுகிறவனும் பொய்யனுமாய் இருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நன்றாய் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நீங்கள் பிசாசுக்கும் அவனுடைய வல்லமைகளுக்கும் உபதேசங்களுக்கும் அவனுடைய ராஜதந்திரங்களுக்கும் நீங்கள் செவிமடுக்காதபடி சத்தியத்திலே நிலைத்திருக்கும் பொழுது எந்த மந்திர சூனியமும் உங்கள் மீது கிரியை செய்ய முடியாது. அற்புதங்கள் தானாய் நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிற ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்காய் அற்புதங்களை செய்யும்படியாய் கடந்து வருவார். நீங்கள் அற்புத சாட்சிகளை கண்ணார காணுவீர்கள். வாழ்க்கையில அவரால் நடத்தப்படும் பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதங்கள் நடக்கும். ஆதலினால் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். எல்லா வஞ்சனைகளையும் எல்லா பிசாசின் தந்திரங்களையும் திருட்டுத்தனங்களையும் சுட்டரிக்கிற ஒரு வல்லமையான ஜபத்தை செய்ய போகிறோம். எங்களோடு சேர்ந்து ஜபியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வாராக. ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் இரக்கமுள்ள தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் பிள்ளைகளுடைய திருமணங்கள் அற்புதமும் அதிசயமுமாய் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வந்தது என்று இவர்கள்
கூறத்தக்கதாய் நல்ல வேலைகளை கொடுப்பீராக. என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல வழிவாசல்கள் திறப்பதாக. ஷக்கா மரதரா சந்து ருக்க மரதரவோ. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவர், ஓ லார்ட், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் எங்கும் எந்த கண்ணியிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏனென்று தெரியாத வியாதிகள், ஏனென்று தெரியாத வியாதிகளும் நோய்களும் வருத்தங்களும் வலிகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இந்த வியாபாரத்தில் ஏன் இந்த நஷ்டம்? எப்படி வந்தது இந்த நஷ்டம்? ஏன் எப்படி எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய வியாபாரங்கள், தொழில்கள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது? தடம் உரண்டு போவது போல், ஐயா, தடம் உரண்டு போவது போல் எங்கள் வாழ்க்கை இப்படியாய் தடம் உரண்டு போகிறதே. ஏன் ஏன் இப்படி என் சரீரத்திலே இத்தனை உபத்திரவங்கள்? ஐயா, ஏன் என்னால் முன்பு போல் வேலை செய்ய முடியவில்லை, முன்பு போல் ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை என்று கதறிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இன்றே இப்பொழுதே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்து ரூபாதாரவோ சகரமாரா சந்து ரூபாதாரா சரபாதாரா சக்குமுருது ரூபா சந்தரபாதாரவோ. பரிசுத்த ஆவிக்குள் ஆமெனானவரே, பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் இறங்கும்படியாய் பலகீனங்களை சுட்டெரிக்கிற, வாதை நோய் துன்பங்கள் வியாதிகளை சுட்டெரிக்கிற, மந்திர சூனியங்களை மாந்திரீகம் செய்வினை கட்டுகளை சுட்டெரிக்கிற வல்லமையான ஆவியாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் இன்றே உடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பு தகப்பனே, நீர் உம்முடைய மகிமையோடே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, இவர்களை நடத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர், ஓ லார்ட், இவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, அவருக்கு சொந்தமானவர்கள் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவரே எங்களுடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே அப்படியே நாங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், அவே நாங்கள் மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிற இந்த பரலோக பொக்கிஷம் எங்கள் வாழ்க்கையிலே ஓலாடு நிலைத்திருக்கும்படியாய் கிரியை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வல்லமையாய் அக்னியாய் அற்புதமாய் அதிசயமாய் கிரியை செய்யும்படியாய் ஓ கபா சந்துரு கபரதரபோ ரபரா சந்துரு கபரதரபோ சந்துரு மதரபோ சக்கரபோ துருபதரபோ. ஹல்லேலூயா. என் தேவனே, உமக்கு சொந்தமானவர்கள் ஐயா, உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் ஓ எங்கே இவர்கள் அகப்பட்டிருக்கிறார்களோ, கடனிலும் கண்ணியிலும் மந்திர சூனியங்களிலும் எல்லா மாயாஜால கட்டுகளிலும், எங்கே எந்த சூனியங்களிலே யார் யாரிடம் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஐயா உங்களுடைய மகிமையின் புகழ்ச்சிக்காய் அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவரே எங்களுடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே ஆவியானவர் இறங்கும்படியாய் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாய் நடக்கும்படியாய், பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஒரு ஜெயம் உண்டாகும்படியாய், மாற்றம் உண்டாகும்படியாய், மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை என் தெய்வமே, உம்முடைய இரக்கம் ஓ ரகபா சந்துரு கபரதரபோ ஒரு கபர சந்தரபதரபோ துரு சந்தரகபோ ஒரு கபரதரபோ. ஐயா, நீங்க கொடுக்கிற இந்த அற்புதமான தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்குள் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கணவனால் ஏமாற்றப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவியால் வஞ்சிக்கப்பட்டவர்களும் இருக்கலாம். என் தெய்வமே, எங்கே இவர்கள் கணவன் அல்லது இவர்கள் துணையாளர்கள் இவர்களை வஞ்சித்தார்களோ, அங்கே ஒரு நிச்சயமான விடுதலை,
என் தேவனாகி கர்த்தர் அங்கே ஒரு நியாயம் செய்யும்படியாய் இறங்குவீராக. ஷராபோ ருக்கவரதரபோ. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு என் தெய்வமே உம்முடைய தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் எந்த வேலை இல்லாமல், எந்த கஷ்டத்திலே, எந்த வேதனையிலே, எந்த குழப்பங்களிலே, எங்கே மனம் நொந்து போய் இருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இவர்களுடைய பசி தாகங்கள் அது எதிலே இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் ஓ நீதியின் மேல் பசி தாகமாய் இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று நீங்க சொன்னது போலவே இவர்கள் சொந்த ஜீவிதத்திலும் ஆமென் ஆண்டவரே எதுவும் இவர்களுக்கு குறைவுபடாதபடி இவர்களை நிறைவாய் நடத்தும்படியாய் எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் ஓ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லுகிற சத்தங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளின் வீடுகளில் இருந்து புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ அனுக்கிரகம் கூட இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் எங்கே எங்கே இவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் ஆமென், எந்த மேன்மையும் மகிமையுமான காரியங்களை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அவைகளிலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், அந்த காரியங்களிலே ஒரு மகிமையும் மகத்துவமுமான அற்புதம் நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. என் தேவன் இறங்கும்படியாய் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் செய்த சதி சூனியமும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் இப்பொழுதே அவைகள் எரிக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தினால் சுட்டெரிக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எங்கே எங்கே கட்டுகளும் கண்ணிகளும் சிறையிருப்புகளும் இருக்கிறதோ சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் கண்ணிகளும் சங்கிலிகளும் நொறுங்கி போவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே Father, in the mighty and holy name of Jesus, எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஷகபரா தந்தரமா கரதரபோ கபரா சந்துருமாதரபோ சகரமரா சந்தரபோ. தாமதம் ஆகுகிற காரியங்களிலே என் தெய்வமே ஒரு விரைவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விரைவு உண்டாகும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இன்றே இப்பொழுதே அது தொடங்குகிறதற்காய் நன்றி சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும்படியாய் இறங்குகிறீர். திருமணங்கள், வேலைகள், விசாக்கள், கான்ட்ராக்டுகள், தொழில்கள், லாபங்கள், வருமானங்கள், தீர வேண்டிய கடன்கள் எல்லாவற்றிலும் அற்புதம் நடப்பதாக. ஷகரா ராபா ராத்னா ரமா. ஓ லார்ட், தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற அற்புதமான சாட்சிகள் எப்படி உண்மையும் உத்தமமாய் அநேகர் சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோமே, அப்படியே என் தேவனாகி கர்த்தர் இந்த ஜபத்தின் மூலமாய் என் தேவனாகி கர்த்தர் இதிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், அவர்கள் சொந்த ஜீவிதத்திலும், திருமண வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, வேலை, வருமானம், கடன், கஷ்டம், நஷ்டம் எல்லாவற்றிலும் இப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நிதர்சனமான நிச்சயமான நன்மைகளை அற்புத அடையாளங்களோடு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிற என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் மெய்யாகவே ஆவியானவர் செய்த ஆமென். ஓ எங்கள் தேவ மனிதனோடு நின்று ஆவியானவரே, பரிசுத்த தெய்வமே நின்று செய்த அற்புத அடையாளங்கள் எத்தனை உண்மையும் உத்தமமாய் இருக்கிறதோ அப்படியே இதை கேட்கிற இந்த ஜபத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருமண காரியங்களிலே, சொந்த ஜீவிதங்களிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, எங்கும் எல்லா இடங்களிலும் அற்புதம் நடக்கும்படியாய் என் தெய்வமே நீர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓங்கிய புயத்தாலும் பலத்த கரத்தாலும் உம்முடைய பிள்ளைகளை அற்புத அடையாளங்களோடு ஆச்சரியமும் அதிசயமுமாய் நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக.
தேவ அனுகிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அநேக அற்புத சாட்சிகளோடு பரிசுத்த ஆவிக்குள் அக்னிமயமான இந்த அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிரி கூட்டங்களின் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவனின் வஞ்சகங்கள், பொறாமைகள், சூதுகள், சதி சூனியங்கள், மந்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுக்கும். மாற்றமே இல்லை. நம்முடைய பிலிப்பீன்ஸ் நாட்டு ஊழியங்களுக்காய், கத்தார் நாட்டு ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். அந்த பிலிப்பீன்ஸ் நாடு நிச்சயமாகவே மிகவும் அவசியமான ஒரு ஊழியங்கள் அவசியப்படுகிற தேவையுள்ள சவாலான ஒரு தேசம் என்பதை மறந்து விடாதிருங்கள். மாத்திரமல்ல, தொடர்ந்து வரப்போகிற ஒரு மனிதனோடு இருந்து கர்த்தர் கிரியை செய்கிறதை பாருங்கள். ஹல்லேலூயா. எத்தனையாய் கர்த்தரும் மார்க் 16:20 படி ஒரு தேவ மனிதனோடு கர்த்தருக்காய் தன்னை தியாகமாய் ஒப்படைத்த பிள்ளைகளோடு நின்று கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்கள். இது போன்ற அற்புதங்கள் நிச்சயமாய் உங்க பைனான்ஸ்ல, உங்க தொழில்ல, உங்க ஊழியத்துல, வியாபாரத்துல, உங்க வாழ்க்கையில இது போலவே அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. அதை கர்த்தர் நிரூபிக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். என் பேரு மிஸ்ஸஸ் எட்வர்ட் ராணி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருச்சி கருமண்டபம். நான் கடந்த இதே சீகாஸ் ஹாஸ்பிட்டல்ல 22 இயர்ஸா ஜெனடிக் டெக்னீஷியனா இருக்கேன் நான். சரி, என்ன பலகீனம் உங்களுக்கு? மைக்ரோஸ்கோப் பார்த்து ரொம்ப எனக்கு பெண்ட் பண்ணதுனால எனக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் போயிட்டு அப்பப்போ பிரேக் விட்டு எனக்கு பெயின் வரும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு சிவியர் பெயின். எனக்கு கழுத்து C3 C4 டேமேஜ் ஆகிட்டு கையை தூக்க முடியாது, பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இதே ரவி ஆபரகாம் என் தலையில வச்ச உடனே அந்த டைட்டான கம்பரஷன் இமிடியேட்டா இன்ஸ்டன்ட் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நானு மருத்துவ துறையிலே இருந்த அருமையான சகோதரி அந்த லேப் பார்த்தே அவங்களுக்கு முடியாத நிலைமையில இருந்தாங்க. ஆண்டவர் எத்தனை வருஷமா உங்களுக்கு முடியாது? 7 years. 7 ஆண்டுகளாக முடியாததை ஆண்டவர் இன்றைக்கு இரவு அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த எல்லா டிஸ்லொகேஷனையும் நம்ம கிரியேட்டர் இருக்காரு பாருங்க, நம்மை படைத்தவர் அதை கரெக்டா லொகேட் பண்ணிடுவார். சிஸ்டர் எங்க இருந்து வரீங்க? நான் தென்னூர்ல இருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளா உங்களுக்கு இந்த பலகீனம் இருக்குதுமா? இப்படி முன்னாடி வாங்கம்மா. 3 வருஷமா உங்களால குனிய முடியாதா? நடக்க வேலையில செய்து கஷ்டப்பட்டு தான் குனிய முடியும். இப்ப கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க பாப்பா, தேவனுடைய பலத்தினால. ஆமென். நல்ல கைகளை தட்டி. இன்னொரு முறை குனிஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை கொடுத்திருக்கிறார். என் பேர் சிந்தியா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பீமநகர்ல இருந்து வரேன். பீமநகர்ல இருந்து வரீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 நாளா கழுத்து ரொம்ப சுளுக்கா வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி. இப்ப நான் வரும்போது எனக்கு வலி இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு வரும்போது உங்களுக்கு வலி இருந்துச்சு. சரி. இப்ப வந்து அவர்ட்ட ஜெபிச்சதுமே அந்த வலியே இல்ல. ஆமென். உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அவர் வந்து அந்த இதெல்லாம் கை வச்சதுமே எனக்கு ரிலீஸ் ஆனது. ஆமென். நல்ல கையில தட்டி. வலியோடு வேதனையோடு தான் அருமையான இந்த சகோதரி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஆண்டவர் இந்த ஜெப வேளையில அவர்கள் மேல கையை வச்ச உடனே ஆண்டவர் அற்புத விடுதலை. ஆமென். ஆமென். ஹalleluya. இப்போ உங்களால முன்னாடி மாதிரி நல்லா இருக்குது. முன்னாடி அதிகமான வலி இருந்தது, ஆனா இப்போ ஆண்டவர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டலாமா? நல்ல கரங்களை தட்டலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்மா. எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தவர் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூரணப்பட செய்யவும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. என் பேர் புனிதா பிரின்சி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருவரம்பூர் அண்ணா நகர்ல இருந்து வரேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு குழந்தை ஆபரேஷன் பண்ண இடத்துல சதை வளர்ந்துருக்கு. எவ்வளவு நாளா? 7 வருஷமா இருக்கு. சரி. அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறந்தனால அதை ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் வந்து அது சரியாயிரு, எனக்கு சரி பண்ணிடுவார் ஆண்டோன்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு இருந்தேன். ஆனால் எனக்கு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அங்கே வர்ற வரைக்கும் கூட என்னால் வலி தாங்க முடியல. வலியோடு தான் நான் வந்தேன். ஆனால் நான் ஒரு தடவை ஃபஸ்ட் ஜெபம் பண்ணும்போது வலி சரியாகலை, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மறுபடியும் அவர் அந்த பாஸ்டர் கூப்பிட்டு நீ ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி சுர்றேன்னு அப்படி ஒரு பண்ண மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு வலி சுத்தமாகவே இல்லை. நல்ல கையில தட்டுவோம். ஹல்லேலூயா. முதல் குழந்தை பிறந்து
அந்த ஆபரேஷன் பண்ணினதுனால எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 வருஷமாக வலியோடு வேதனையோடு இந்த அருமையான சகோதரி வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் அந்த வலியிலிருந்து பூரண சுகத்தை. ஆமென். கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க பாப்போம், கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. இப்ப என்ன நடக்குது? எனக்கு வலி இல்ல, வலி சுத்தமா இல்ல, வலி. சுத்தமா வலி இல்ல. ஆமென். ஹalleluya. எந்த ஊர் நீங்க? திருச்சி. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? மார்ச் மாசம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு மார்ச் மாதம் அலுவலகத்துல வேலை செய்து கொண்டிருந்த போது செல்போன் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். செல்போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்தாரு. என்னெல்லாம் உங்களால செய்ய முடியாது? கடந்த 30 வருஷமா நான் டிராவல் ஏஜென்சில ஒர்க் பண்றேன். ஓகே. எங்க போனாலும் பைக்ல போவேன், பாம்பே டெல்லி எல்லாம் போவேன். சரி. திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து என்னால ஒண்ணும் செய்ய முடியல. பார்த்தா சுகர் இருக்கு, பிரஷர் இருக்குன்னாங்க. சரி. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஓகே. அது நார்மலா இருக்கமா இருக்கு, ஏறுது இறங்குது. சரி. அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போனப்ப அவர் வந்து ஸ்பைனல் கார்ட்ல எல்லாம் L3 L13 இருக்கணும், உங்களுக்கு எல்லாமே 10 இருக்குது. Praise. அது சரினாங்க. அது செஞ்சு பார்த்தோம், ஒண்ணும் ஆகல. வண்டி ஓட்டும்போது தலை சுத்தும். ENT டாக்டர்கிட்ட போனா ஏர் பேலன்ஸ் இருக்கு. சரி. அப்படி தலை சுத்துனாங்க. 2வது தடவை கீழே விழுந்தேன், 3வது தடவை கீழே விழுந்தேன். இப்ப நேத்தைக்கு வந்து நான் ஆண்டவர் இந்த நேத்து இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்களா? ஆமா. ஓகே. இந்த பேர் சொல்லி கூப்பிடுவார் நினைச்சேன், நேத்து கேட்கல. சரி. நேத்து ஆனா இன்னைக்கு கரெக்டா வந்தவனே ஸ்பைனல் அருமையான சகோதரன் நேற்று இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். கடந்த 3 எத்தனை மாதமா? மார்ச் மாதத்திலிருந்து கொஞ்சம் நடந்தா கூட அவருக்கு தலை சுத்துமா? நேத்து விசுவாசத்தோடு வந்திருக்கிறார். இன்னைக்கு அருமையான சகோதரன் அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டு அங்கே நம்ம இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுக்கு கூட இந்த சிஸ்டரை சாட்சி, இவங்களும் எங்க கூட எங்க சபைக்கு வரவங்க தான். ரைட். இவங்க எங்க சொல்லி இப்போ உங்களால ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? அபிஷேகம் இறங்குது. ஓகே. ஆண்டவர் ஒரு புதிய பலத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஆமென். நல்ல கையில தட்டி. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கொஞ்சம் நடந்தா கூட தலை சுத்தும், பைக் ஓட்ட முடியாத நிலைமையில இருந்த அருமையான சகோதரனை ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவருடைய மனைவி இங்க இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? கை தூக்குங்கம்மா. அவங்க மனைவி அங்க நிக்கிறாங்களா? அவங்க சாட்சின்னு சொல்றாங்க. இவருக்கு நடந்த பலகீனத்திற்கு அங்கே அவருடைய மனைவி சாட்சியாக நிற்கிறார்கள். நம் இயேசு அற்புதங்களை செய்கிறவர். தேவனுடைய வார்த்தையிலே அத்தனை வல்லமை இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. சொல்லுங்க. என் பேர் ஐரின். எந்த ஊர்ல? திருச்சில இருந்து வரேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 12 வருஷமா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. 12 ஆண்டுகளாக அருமையான சகோதரிக்கு அந்த ஃபைல்ஸ் பிரச்சனை இருந்தது. அதனால நான் எங்களுடைய போதகர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி வலிக்குது, அதாவது உட்காந்து எழுந்திருக்க கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உட்காரவே முடியாது. ஆனாலும் நான் அந்த ஜபத்துக்கு இந்த கூட்டத்துக்கு எப்படியும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நேற்று என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்படியும் நான் ஜபம் பண்ணிட்டு நான் போயே தீர்வேன், எனக்கு சுகம் தரணும் அந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தர் வந்து எனக்கு சுகத்தை. ஜப வேளையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. கோடி நன்றி. உங்களுக்காக ஜபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? எனக்கு ஜபம் பண்ணும்போது அந்த இடம் சுர்ரன்னு இருந்துச்சு. ஹalleluya. சொல்லும் போது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஆமென். ஆண்டவருடைய வல்லமை இந்த அருமையான சகோதரியை தொட்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். பாருங்க, உட்கார்ந்து காட்டுறாங்க பாருங்க. உட்கார முடியாத ஒரு சகோதரி ஆண்டவர் சுகம் கொடுத்தா, இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப நல்லா உணர்றீங்களாமா? நான் உணர்றேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 12 வருஷம். ஆனா எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டே இருந்தேன், இந்த 3 நாள் கூட்டத்துல நான் எப்படியும் கலந்து கொள்வேன்னு வந்தேன், தீர்மானமா வந்தேன். எனக்கு பலம் கொடுத்தார். நன்றி கர்த்தருக்கு. என்ன பேரு? இருதயநாதன். இருதயநாதன். எந்த ஊரு? இங்கதாங்க, திருச்சி தான், வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையில. உங்களுக்கு என்ன பலகீனம் இருந்துச்சு? எனக்கு இந்த ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்ணு சரியா தெரியல. சரி. காது அடப்பாவே இருக்கும். அவர்களுக்கு அவங்களுடைய இந்த இடது காது அடைத்து போன நிலைமை, கண்ணிலையும் சரியா பார்க்க முடியாத. எத்தனை ஆண்டுகளா இந்த பலகீனம் உங்களுக்கு இருக்கு? ஒரு 6-7 வருஷமா. 6-7 ஆண்டுகளாக அவர்களுடைய ஒரு காது அடைத்த ஒரு நிலைமையில, கண் பார்வை கூட கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான சூழ்நிலைமையில இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஐயா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ஓபனா இருக்கு. ஆமென். காது ஓபனா நல்ல தெளிவா இருக்குதா? நல்ல கேக்குதா உங்களுக்கு? 6 ஆண்டுகளாக கேட்காத அடைத்து போயிருந்த காதை ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாக இன்னைக்கு கர்த்தர் திறந்திருக்கிறார். ஹalleluya. சுசிலா, எங்க இருந்து வர்றீங்க? வண்ணாரப்பேட்டையில இருந்து. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கை வந்து எனக்கு இந்த கையோட காலோட ஒரு 2 கிட்டத்தட்ட ஒரு மாச அளவுல ரொம்ப வலியா இருந்துச்சு. இந்த இடது கையும் அவங்களுக்கு இடது காலும் 1
மாத காலமாக மிகுந்த வலியும் வேதனையோடு இருந்திருக்காங்க. வந்து நேத்து உட்கார்ந்து இருக்கும் போது கூட என்னால ஜெபம் பண்ண கூட இந்த கை மரமரப்பா இருந்துச்சு. சரி. நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மரப்பரப்பு இந்த கை வலி கால் வலி போகும் ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். இப்ப மேல வர வரைக்கும் எனக்கு ஆனா அந்த வலி இருந்துச்சு. மேல இந்த மேடை ஏறி வருகிற வரைக்கும் அவர்களுக்கு அந்த வலி, அவர்களுடைய இடது கையும் இடது காலிலையும் அந்த பலகீனம் இருந்து கொண்டே இருந்தது. ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? ஐயா ஜெபம் பண்ணாங்க, ஏதோ என்ன எப்படியோ தள்ளுன மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த வலி என்ன விட்டு தேவனுடைய வல்லமை இந்த அருமையான சகோதரின் மீது இறங்கி இருக்கிறது. நன்றை கரங்களை தட்டலாம். சுகம் கொடுத்து விட்டார். ஆமென். இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதற்கு இன்னைக்கு சாட்சியாக நிக்கிறாங்க. நல்ல கை அசைச்சு காட்டுங்க பாப்போம். நல்ல கை அசைச்சு காட்டுங்க. நல்ல கால்களை நல்லா உதறி காட்டுங்க. வலி இருக்குதா? இப்போ வலி இல்ல. இயேசு அற்புதங்களை செய்கிறது. இங்க ஒரு நீக்க போட்டிருக்கேன், அது இல்ல என்னால நிக்க முடியாது, விழுந்துருவேன் அப்படி நீ சொல்றவங்க வாங்க, உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் நினைச்சு வர கைங்க உயர்த்துங்க. என் பேர் சகாயராணி, நான் திருச்சியில இருந்து வரேன். ரொம்ப 20 வருஷத்துக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 20 ஆண்டுகளாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு முழங்கால் வலி அதிகமா இருந்தது. சரி. நான் கால்ல நீல் கோப்பை போட்டுட்டு தான் இப்போ ஒரு 4-5 வருஷமா நடந்துட்டு இருக்கிறேன். இப்ப போட்டிருக்கீங்களா? இப்பயும் போட்டிருக்கிறேன் நானு. இப்ப இனி தேவையாது உங்களுக்கு? இனிமே தேவையில்லை. அப்ப எடுத்துடலாம்ல. கால் வலி நான் போய் எங்க எடுங்க பாப்போம். இப்ப போட்டிருக்கீங்களா? எடுங்க சிஸ்டர், வாலண்டைன்ஸ் அந்த அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. இங்க வாங்க. காலில் பலகீனத்தோடு நீ கேப் போட்டுதான் அவங்களால நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமையில அவங்க இருந்திருக்கிறாங்க. வலி வேதனை அவர்களுக்கு இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. ஆனா இங்க வந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹalleluya. ஒரு கையில அப்படி தூக்கி காட்டுங்க. எத்தனை வருஷமா இத போட்டுருக்கீங்க? நான் நீல் கேப் போட்டுட்டு தான் நடந்துட்டு இருக்கிறேன். சரி. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து எனக்கு இப்ப விடுதலை கொடுத்திருக்காரு. அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துறேன். கரங்களை தட்டி கைதட்டலாம். கொஞ்சம் நடந்து காட்டுங்க பாப்போம். கொஞ்சம் நடந்து வாங்க. இப்படி நேரா நடங்க. அப்படி போயிட்டு வாங்க. கொஞ்சம் நல்லா போயிட்டு வாங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் கூட வேகமா நடந்து பாருங்க. ஹalleluya. கரங்களை தட்டுவோம். நல்ல கைகளை தட்டுவோம். இனி அந்த நீல் கேப் உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. எங்க இருந்து வரீங்க? திருச்சில இருந்து தான் வரோம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோட வந்தீங்க? படபடப்பு, சுகர் இருந்துச்சு, கை கால் வலி. எத்தனை வருஷமா இருந்தது? 1 வருஷமா இருக்குது. இப்போ என்ன நடந்தது? எனக்கு சரியாயிருச்சு. எப்படி யார் உங்களுக்கு சுகம் கொடுத்தது? இயேசு சுகம் கொடுத்தார். இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். பல ஆண்டுகளா இருந்தார். இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன். ஹalleluya. என் பேர் மரிய பாக்கியம். எங்க இருந்து வரீங்க? நான் கோலார்பட்டியில இருந்து வர்றேன். கோலார்பட்டியில இருந்து வர்றாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 2 வருஷமா இடுப்பு வலி, உட்கார முடியல, நடக்க முடியல. இடுப்பு வலி, உட்கார முடியாத ஒரு சூழ்நிலைமையில அவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி வாங்கப்பா. சொல்லுங்க. நீட்டி நிமிந்து கூட என்னால ஸ்ட்ரைட்டா படுக்க சொல்லுவாங்க, படுக்க முடியாது. சரி. படுக்கும் போது அவங்களால நேர நீட்டி படுக்க முடியாது. இப்ப நல்லா இருக்கு இங்க ஜெபம் பண்ணதுல. ஹalleluya. கொஞ்சம் இப்ப உங்களால குனிய முடியுதா? குனிஞ்சு பாத்தீங்களா? ஆமென். கைகளை தட்டுவோம். இயேசு சுகங்களை தட்டி உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்கிற ஒரு நல்ல அற்புதமான கடவுள் என்னோடு இருக்கிறார். அவருக்கு என்னொரு பெயர் இருக்குது. என்னோடு உங்களோடும் எப்பொழுதும் உறவாடிக்கொண்டு நடமாடிக்கொண்டு உலாவிக்கொண்டு நம்மளுக்குள்ளே இருக்கிறவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கிறது. அந்த என்ன கேரக்டர் நீ பார்த்தேன்னா அவர் நாமம் அதிசயம். அதிசயம். உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு லெல்லி. சரி. துவாக்குடி மலையிலிருந்து வர்றீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு கையும் காலும் சரியா வராம இருந்துச்சு. எந்த கையும் காலும் சரியாக வராம இருந்துச்சு? வலது கையும் வலது காலும். வலது கையும் வலது காலும் சரியாக அவங்களுக்கு வராத ஒரு நிலைமையில எத்தனை வருஷமா? 3 வருஷமா இருக்குது. ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நடக்க முடியாது. வேற எல்லாம் என்ன செய்ய முடியாது? வேலையெல்லாம் வெயிட்டான வேலை தூக்க. எந்த வெயிட்டான வேலையும் செய்ய முடியாது. சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ வந்து கையெல்லாம் கொஞ்சம் நல்ல பலமா இருக்குது. நல்லா சொல்லுங்க மைக்ல. கை தூக்க முடியுது, நடக்க முடியுது, நல்லா தூக்க முடியுது, அசைக்க முடியுது. ஹalleluya. செய்திருக்கிறார். நல்ல கையை ஹalleluya. நல்ல கையை நீட்டி காட்டுங்க பாப்போம். நல்லா நடக்க முடியுது. நல்ல கையை செய்ய முடியுதா? வலி இருக்கா? இப்போ வலி இல்ல. வலி இல்ல. ஹalleluya. எலிஃபர் எங்க இருந்து வர்றீங்கம்மா? திருச்சில இருந்து காட்டூர்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாப்பாவுக்காக தான் வந்தேன். பாஸ்டர் என்னையும் கேட்டாரு உனக்கு என்ன பண்ணுதுன்னு. சரி. எனக்கு இந்த வலது கால் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி. எவ்வளவு வருஷமா? எவ்வளவு நாளா? ஒரு 2 வருஷமா. 2 ஆண்டுகளாக வலது காலில ஒரு வலி அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. சரி. விருன்னு இருந்துச்சு. ஹalleluya. ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வல்லமை அவர்களை அசைத்திருக்கிறது. காலாட்டி காட்டலாமா? எந்த காலுக்கு? ஆமென். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?
மார்க்கெட். திருச்சி காந்தி மார்க்கெட்ல இருந்து. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீசிங் பிரச்சனை. வீசிங். எவ்வளவு ஆண்டுகளா வீசிங்? 15-20 வருஷமா இருக்கு. 15-20 வருஷமா. என்னெல்லாம் செய்ய முடியாது உங்களுக்கு? வேலைக்கு போக வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாது. அடிச்சுக்குவேன். அந்த எப்பயுமே அந்த இதை அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப வச்சிருக்கீங்களா? நல்ல ஆன் பேக்ல அங்க வச்சிருக்கேன். அங்க வச்சிட்டு வந்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். இந்த அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில ஆஸ்மா வியாதியினாலே வேலைக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலைமையில எப்போதும் அவர் அதை அடிச்சுக்கிட்டே ஹீலர் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஜெப வேளையில அவரோட ஹீலரை எங்க வச்சிட்டு வந்திருக்கார்? சத்தமா சொல்லுங்க. பேக்ல அவருடைய பேக்ல வைத்துவிட்டு இன்னைக்கு மேடையில நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. சாமா, எந்த ஊரு? கரூர். என்ன உனக்கு பிரச்சனை? பேச முடியாது. பேச முடியாது. ஆமென். எவ்வளவு நாளா? 14 ஆ? ஆனா வயசு. அவங்க அம்மாட்ட கொடுப்போம். சொல்லுங்க பாப்போம். 15 வயசு இந்த பையன் உங்க மகனா? ஆமாங்க. சரி, என்ன விலகின அவனுக்கு? வாய் நல்லா பேச மாட்டான். சரி. நாம் பேசுறது கேட்கும், ஆனா அவன் பேச மாட்டான். சரி. 1வது 2வது எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா இப்போ வேலை 8வது வரலும் போட்டாங்க. சரி. நான் இந்த கூட்டத்துக்கு அப்புறம் இவ்வளவு நாக்கு வெளியில எப்போதுமே வந்துகிட்டு இருக்கும். சரி. சலவா ஊத்திட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த 3 நாள் கூட்டத்துல நான் வந்து கலந்துக்குவேன். சரி. இந்த நாக்கு வெளியே வரக்கூடாது. சரி, சரி. என் மகன் நல்லா திருத்தமா பேசணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரா? ஹalleluya. ஹalleluya. இந்த அருமையான தம்பியினுடைய வாழ்க்கையில அவனுக்கு சரியா பேச்சே வராது. நாக்கு இப்ப பார்த்தாலும் அது நீண்டு வந்துகிட்டே இருக்குமா. அவனால அவங்க தாய் சொன்ன சாட்சியை கேட்டோம். அவங்க அம்மா பேசினாலே அவனால அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் இருந்தது. தம்பி, யார் உன்னைய சுகமாக்குனா? நல்ல ஆமென். கையை தட்டுவோம். நல்லா இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். எனக்கு சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எங்கிருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐ ப்ராப்ளம் இருந்துச்சு. கண்ணு பிரச்சனை. சரி, எப்படி தெரியும்? அதாவது மங்களா தெரியுமா? இங்கனக்குள்ள தான் உட்கார்ந்திருந்தேன். சரி. இந்த கட்டவுட்ல எழுதின எழுத்து கூட தெரியல. இங்க கீழ உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுஜிதா அப்படின்னு இந்த வாலிப தங்கச்சி இங்க தான் வாசல்ல இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கா. இந்த கட்டவுட்ல இருக்கிற எழுத்து கூட அவளுக்கு தெரியலையா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இப்ப நல்லா தெளிவா இப்ப நல்லா தெரியுமா? ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறாரா? கொஞ்சம் திரும்பி இந்த எழுத்தெல்லாம் தெரியுதான்னு பாருமா. மேல என்ன எழுதி இருக்கு தெரியுதா? என்ன எழுதி இருக்குது? குமாரன் உங்களை நல்ல மைக்ல சொல்லு பாப்போம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலையாக்குவீர். இயேசு சுகம் கொடுத்தார். சேர்ல உட்கார்ந்திருந்து பார்த்தபோது கூட தெரியாதத ஆண்டவர் நன்றாக தெளிவான ஒரு பார்வையை இந்த அருமையான பாப்பாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரோட ஆசீர்வாதம். God bless you. God bless you. உங்க பேர் என்ன? என் பேர் பியூலா. பியூலாமா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருச்சி தான். திருச்சி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் கையில ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் உண்டு. சரி, எவ்வளவு நாளா? அது ஒரு 5-6 வருஷமா உண்டு. சரி. இந்த காலில் வலிக்கும், வீங்கும் கொஞ்சம். சரி. ஆனா ரொம்ப நடக்கும் போதும் வலி இருக்கும். சரி. ஆனா இப்போ எனக்கு அந்த வலி இல்ல. நடந்து பாத்தீங்களா? நடந்து பார்த்தேன். எங்க நடந்தீங்களா? மேடையில நடந்து பாத்துட்டீங்களா? ஆமா, நடந்து பார்த்தேன். வலி இல்லையா இப்போ? வலி இல்ல. வலி இல்ல. ஹalleluya. யார் சுகம் கொடுத்தது? ஜீசஸ். ஆமென். கர்த்தர் சுகம் கொடுத்தார். நல்ல கைகளை தட்டி இன்னும் ஒரே ஒரு தடவை நடந்து காட்டுங்க பாப்போம். நல்லா நடங்க. இப்ப வலி இருக்கா? இல்ல. இப்ப வலி கொஞ்சம் கூட வலி இல்லையா? நல்ல ஒரு விடுதலை உணர்றீங்களா? ஹalleluya. என் பேர் பெல்சி. நான் திருச்சில இருந்து வரேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் பொண்ணு வந்து முடியாத பொண்ணு. அதனால எப்ப பார்த்தாலும் காதிலே அடிப்பா. அடிச்சதுல இந்த காதுல எனக்கு ஜவ்வு அறுந்துருச்சு. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது? ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி. 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய மகள் கொஞ்சம் முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு மக அது எப்ப பார்த்தாலும் இப்படி அடிக்கிறதுனால அவங்களுடைய ஜவ்வு அது என்ன ஆயிடுச்சு? அறுந்து போச்சு. காது கேட்காது எனக்கு. அதனால இந்த சரியா கேட்காது எனக்கு. கொஞ்சம் மைக்க பக்கத்தான் சொல்லு. இப்போ இங்க வந்து பாஸ்டர்ட்ட ஜெபிச்ச பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு இப்ப நல்லா இருக்குது. ஆமென். நல்லா கேட்க முடியுதா? நல்லா கேட்க முடியுது. அந்த காதை அடைச்சிட்டு சொல்லுங்க பாப்போம். உங்க மக பேர் என்னது? உங்க மக பேர் பிரியா. ஹalleluya. ஹalleluya. இயேசு அருமையான சகோதரி வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அறுந்து போன ஜவ்வை கூட ஆண்டவராலே ஒன்று சேர்க்க முடியும். நம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருவண்ணூர்ல இருந்து வரேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு மாசமாக 1 வருட காலமாக நெஞ்சில 3 அடைப்பு இருந்தது. 1 வருஷ காலமாக நெஞ்சிலே 3 அடைப்புகள் இருந்தது. கையை
தூக்க முடியாது. கை தூக்க முடியாது. இப்ப ஐயாட்ட ஜெபம் பண்ணதுக்கு சரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆ. சுகம் கொடுத்திருக்கார். நல்ல கையை தூக்க முடியுதா? நல்ல அசைக்க எவ்வளவு நல்லா தூக்க முடியுதா? நல்லா நல்லா. ஹalleluya. ஹalleluya. இருதயத்துல 3 அடைப்புகள் இருந்ததனால அவரால கையை கூட தூக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஜெப வேளையில ஆண்டவர் இந்த அருமையான தகப்பனாரை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். ஹalleluya. பேர் சொல்லுங்க. என் பேர் மகாலட்சுமி. எங்க இருந்து வரீங்க? திருச்சியில. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு சாப்பிட முடியல கொஞ்ச நாளா. இந்த கால் சின்ன பிள்ளையில இருந்தே முடியல. எத்தனை வருஷமா இருக்குது? எனக்கு 33 வயசு ஆயிடுச்சு. சரி, பிறந்ததிலிருந்தே இருந்தே அந்த பலகீனம் இருக்கா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன நடந்துச்சு? அதாவது ஜெபம் பண்ணும்போது வெடுக்குன்னு கால்ல இருந்து புடுங்கின மாதிரி. ஜெபம் பண்ணும்போது பிறந்ததிலிருந்தே இந்த அருமையான சகோதரிக்கு ஒரு பலகீனம் அவங்க வாழ்க்கையில. அவங்க சொல்றாங்க ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒரு காலை அவங்க பிடுங்கினது போல இருந்ததா? இப்ப எப்படி உணர்றீங்க? நல்லா இருக்குதா? யார் உங்களுக்கு விடுதலை கொடுத்தா? நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா. ஏசப்பா. ஞானஜோதி, நான் பொன்மலைப்பட்டியில இருந்து வரேன். என்ன உங்களுக்கு நடந்தது? எனக்கு முழங்கால் வலி ஒரு வருஷமா. என்னால நின்று நான் ஒன்றும் வேலையெல்லாம் செய்ய முடியாது, நடக்கவும் முடியாது. நடந்தா கால் வலிக்கும். அதனால இங்க வந்து நான் ஜெபம் பண்ண வந்தேன். ஆண்டவர் எனக்கு இந்த வலியிலேருந்து எனக்கு முழங்கால் வலி. ஜெபம் பண்ணும்போது உங்க சரீரத்துல என்ன நடந்துச்சு? ஆண்டவர் எனக்கு ஒரு வல்லமையை கொடுத்தாரு. ஆமென். ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வல்லமை அவர்களை தொட்டது. நல்லா நடக்க முடியுதாமா உங்களுக்கு? இப்ப நடக்க முடியுது. நடந்து பாத்துட்டீங்களா? எப்ப நடந்து பாத்தீங்க? நடந்து பாத்தீங்களா? இவங்க நடந்து பார்த்தாங்களா? ஹalleluya. ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹalleluya. என்னோட பேர் அனிதா. எந்த ஊரு? இங்க திருச்சி தான். திருச்சி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பைபிள் படிக்கும் போது திடீர்னு அந்த எழுத்து இருட்டாயிடும். பைபிள் படிக்கும் போது வாஞ்சியோடு வேத புத்தகத்தை படிக்கிற போது அவங்களுக்கு அது அப்படியே அந்த எழுத்தெல்லாம் மறைஞ்சு போயிருமா? நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ ஏசப்பா தானே கும்பிடுற, ஏன் உனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு அடுத்தவங்க. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குது சிஸ்டர்? இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா. ஒரு ஆண்டு காலமாக வேத புத்தகத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது திடீர்னு அந்த எழுத்தெல்லாம் அப்படியே மறைஞ்சு போற மாதிரி ஒரு பலகீனம் அவருடைய கண்ணுல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? மத்த புக் படிக்கும்போது அப்படி இருக்காது. ரொம்ப வருத்தமா இருக்கும் எனக்கு. நானாவே சொல்ல. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப நான் ஐயா கிட்ட சொன்னேன். சரி. அப்ப ஒண்ணுக்கு 2 தடவை ஜெபம் பண்ணாரு. சரி. சொன்னா நீங்க இப்ப படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமென். படிக்க முடியுதா? கொஞ்சம் நல்லா சத்தமா படிச்சு காட்டுங்க பாப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம் புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். கடந்த நாட்களில் வேத புத்தகத்தை கூட அவர்களால சரியாக நில்லுங்கம்மா வேத புத்தகத்தை கூட அவங்களால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமையில அவங்க சொன்ன ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சிருக்கலாம். இதை நான் வெளியில கூட யாருக்கிட்டையும் சொல்லாம உள்ளுக்குள்ளவே வேதனைப்பட்டதான ஒரு காரியத்தை இந்த இரவு வெளிப்படையாக எல்லாரும் அறிந்து கொள்ளும் விதமாக கர்த்தர் இந்த அருமையான சகோதரி வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்திருக்கிறார். அவங்களுடைய வெட்கப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். என் பேர் எந்த ஊர்ல உனக்கு? திருச்சி. என்ன படிக்கிற நீனு? 4th ஸ்டாண்டர்ட். என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு கையில வந்து எனக்கு முடியாம இருந்துச்சு. என்ன முடியாது கையில? நான் விழுந்துட்டேன். சரி. அதனால எனக்கு வீங்கி இருந்துச்சு. எனக்கு கையை முடியல, தூக்க கூட முடியல. அதனால எவ்வளவு நாளா தூக்க முடியல? ஒரு மாசம் கழிச்சு தூக்கவே முடியல. ஒரு மாசமாக கீழே விழுந்து அந்த பலகீனத்தினால கையை தூக்க முடியாத அருமையான சின்ன மகள் 4வது தான் படிக்கிறா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன். எனக்கு சரியானுச்சு. எனக்கு இப்ப எல்லாமே தூக்க முடியுது. நல்லா சொல்லு பாப்பா. இப்ப உனக்கு எனக்கு எல்லாம் கையை தூக்க முடியுது. எல்லாமே செய்ய முடியுது. கொஞ்சம் கையை தூக்கி காட்டு பாப்பா. இந்த மைக்கை விட்டுட்டு தூக்கி காட்டு. 2 கை தூக்கி காட்டுங்க. நல்லா தூக்கி காட்டு. ஆமென். மடக்கி காட்டு. மடக்கி நல்லா மடக்கி காட்டுபடி. செய்ய முடியுதா? செய்ய முடியுதா? செய்ய முடியுது. வலி இருக்கா? வலி இல்ல. வலி இல்ல. கரங்களை தட்டுவோம். கடந்த ஒரு மாதமாக அடிபட்ட அந்த வலியினால அருமையான பிள்ளை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை 4வது படிக்கிறா. அவளுக்கு அந்த பலகீனம். இன்னைக்கு ஆண்டவர் அருமையான சின்ன மகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். நட்சத்திர வதனா. எந்த ஊரு? எங்க தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில இருந்து வரேன். யார் உங்களை கூட்டிட்டு வந்தா இந்த கூட்டத்துக்கு? அக்கா தான் கூட்டி வந்தா. உங்க அக்கா கூட்டிட்டு வந்தாங்களா? எனக்கு சுகர், கண்ணு பிரச்சனை, குறுக்கு வேதனை எல்லாம் இப்ப பார்த்த பிறகு சரியாயிட்டு. சரி. ஆண்டவருக்கு தோத்துறோம். என்ன நடந்துச்சு ஜெபம் பண்ணும்போது?
ஜெபம் பண்ணும்போது ஒரு படக்குன்னு ஒரு இது இருந்துச்சு. சரி, எவ்வளவு நாளா உங்களுக்கு அந்த குறுக்கு வேதனை இருந்தது? ரொம்ப நாளாவே இருக்கு. ரொம்ப நாள்னா ஒரு வருஷமா? ஒரு வருஷம். ஒரு வருஷம் இருக்குமா? இப்ப குனிய முடியுதா? கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. நல்லா குனிஞ்சு கொடுங்க. கீழே கீழே தொடுங்க பாப்போம். நல்லா தொடுங்க. ஹalleluya. கரங்களை தட்டுவோம். நன்றாய் கரங்களை தட்டுவோம். அருமையான சகோதரி அவர்கள் கீழே கூட குனிய முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? படக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா? ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில அந்த பலகீனத்தை மாற்றி இன்னைக்கு நல்லா குனிந்து எழுவதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எந்த ஊரு? வண்ணாரப்பேட்டையில இருந்து வரோம். சரி, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பூச்சி கடிச்சிச்சு. சரி, உடம்பு ஃபுல்லா தடிச்சிருந்துச்சு. சரி, ஹாஸ்பிடல் போயிருந்தேன். 3 நாள் டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. நல்ல மைக்ல சொல்லுமா. சாப்பிட்டேன். இப்ப வரப்ப கூட டேப்லெட் போட்டு தான் வந்தேன். அந்த பூச்சி கடிச்சதுனால என்ன பண்ணுச்சு உன் சரீரத்துல? ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா தடிச்சிருந்துச்சு, அரிச்சிச்சு. 3 நாளாவா? சரி, இப்போ என்ன நடந்துச்சு? இப்ப வந்து பாஸ்டர் பிரேயர் பண்ணோனே எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு. ஆமென். இந்த அருமையான தங்கச்சிய ஒரு பூச்சி கடித்ததுனால ஹாஸ்பிடல்ல போய் அவ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறா. ஆனா எத்தனை நாளா? 3 நாளாவா? 3 நாளா அவளுடைய சரீரம் அங்கங்கே அந்த பூச்சி கடியினாலே வீங்கி இருந்திருக்கிறது. ஆண்டவர் அருமையான தங்கச்சிய ஆண்டவர் ஜெப வேளையில கர்த்தர் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணும்போது தொட்டிருக்கிறார். இப்ப அந்த வீக்கம் எல்லாம் இருக்குதா? இல்லையா? போயிடுச்சா? சுத்தமா போயிடுச்சு. நல்லா சொல்லு, சுத்தமா போயிடுச்சு. யாரு சுகம் கொடுத்தது? இயேசுப்பா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ராஜேந்திரன், எந்த ஊர் நீங்க? இங்க மனச்சனூர் பக்கம் சிறுகுடி கிராமம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அல்சர் ஆத்மாவில இருந்து. ஆஸ்மாவினால எத்தனை வருஷமா ஆஸ்மாவினால உங்களுக்கு பிரச்சனை? 6 மாசமா வந்து ஆரம்ப ஸ்டார்டிங். என்னெல்லாம் உங்களால முடியாது? முன்னாடி 1 வருஷமா ஒர்க்கே பண்ண முடியல. 1 வருஷமாக வேலை ஆஸ்மா வியாதியினாலே கடந்த 1 ஆண்டுகளாக வேலையே செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்த அருமையான சகோதரன் ராஜேந்திரனுக்கு என்ன நடந்துச்சு? அங்க இருந்து வரப்ப கூட மூச்சு வாங்கி தான் அங்க இருந்து வந்தேன். இந்த கூட்டங்களுக்கு வரும்போது கூட அவர் மூச்சு வாங்கி தான் வந்திருக்கிறாரு. இப்போ அந்த டாக்டர் ரவி சார் ஜெபம் பண்றப்ப உடம்பு சிலுக்கிற மாதிரி இருந்தா அப்படியே குணமாயி ஃப்ரீயா இருக்குங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நன்றாய் கரங்களை தட்டுவோம். 1 ஆண்டாக வேலையே செய்ய முடியாத ஒரு நிலைமையில ஆஸ்மா வியாதியில இருந்த அருமையான சகோதரன் ராஜேந்திரனை ஆண்டவர் இப்போது நல்ல ஃப்ரீயா உணர்றீங்களா? ஃப்ரீயா உணர்றீங்க. எல்லாமே உங்களால செய்ய முடியுமா? உறுதியா செய்ய முடியும். ஹalleluya. ஆண்டவர் ஜீவிக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நீங்க எங்க இருந்து வரீங்க? கல்பாளையத்துல இருந்து வரேன். என்னாச்சுங்க உங்களுக்கு உடம்புல? வீசிங் ப்ராப்ளம் எனக்கு 13 வருஷமா இருக்கு. ரொம்ப தூரமெல்லாம் என்னால ஓட முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து பாஸ்டர் ஜெபிச்ச உடனே என்னால ஓட முடிஞ்சு. ஆமென். ஓடுனதுக்குரிய மூச்சு வாங்குறது தான் இருக்கு. ஹalleluya. கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் பாருங்க இந்த நாளைக்குல எல்லா அந்த மூச்சு திறன்ல கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆமென். ஹalleluya. நடக்க முடியாதவங்க இன்னைக்கு ஓடும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். இதோ உங்கள் தேவன் இங்கே அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய ஆளுகை இருக்கிறது. இங்கே அவருடைய அதிகாரம் இருக்கிறது. அவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய அதிகாரம் இங்கே இருக்கிறது. என் பேர் நித்யா. சரி, எந்த ஊர் நீங்க? நான் சீர்காழி. சீர்காழி. இங்க எங்க வந்திருக்கீங்க? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் மணப்பாறையில காலேஜ் படிக்கிறேன். மணப்பாறையில காலேஜ் படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஆஸ்துமா வருஷமா இருக்கு. 14 வருஷமாக ஆஸ்மா. என்னெல்லாம் பண்ணும் ஆஸ்மா இருந்ததுனால? சிரிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. பேசினாலும் எனக்கு இறைச்சிரும். கொஞ்சம் தூரம் நடந்தாலும் இறைச்சிரும். நான் அப்படியே நின்னுடுவேன். நின்று கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். இந்த அருமையான சகோதரினால சிரிக்க கூட முடியாதா? பாருங்க, அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமையில அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க? இன்னைக்கு கொஞ்சம் தூரம் நடந்தப்பே எப்போதும் கொஞ்சம் தூரம் நடந்தா இறைச்சி நின்னுடுவேன். கொஞ்சம் தூரம் நடந்து நிற்பேன். எனக்கு இறைக்க கூட இல்ல. ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்த தேவன். ஹalleluya. ஆமென். 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்ல. நல்லா சிரிக்க முடியுமா உங்களுக்கு? நல்லா சிரிச்சு காட்டுங்க பாப்போம். இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. சிரிக்க கூட முடியாத ஒரு நிலைமையில இருந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் நாம மகிமைப்படுவதாக. ஆக்னஸ் கிருபாராணி. எந்த ஊர் நீங்க? நான் கும்பலூர். சரி, என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு 9 வருஷமா கீழே குனிய முடியாது. அப்படியே குனிஞ்சாலும் கஷ்டப்பட்டு தான் குனியணும். வேலை செய்ய முடியாது. மூச்சு பயங்கரமா வாங்கும். 9 ஆண்டுகளாக இந்த அருமையான சகோதரியினாலே கீழவே குனிய முடியாது. மாடிப்படி ஏறணும்னாலும் கஷ்டப்பட்டு. எந்த வீட்டு வேலையும் உங்களால செய்ய முடியாது. கஷ்டப்பட்டுதாங்க செய்வேன். இருந்தாலும் தேவனுடைய கிருபையில கர்த்தர் என்னை வழி நடத்தினார். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? நானாவே மாடி ஏறி வந்தேன். சரி, ஜெப வேளையில என்ன நடந்துச்சு? ஜெப வேளையில ஐயா ஜெபம் பண்ணாரு. அப்ப அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கல என்னுடைய சரீரத்துல ஒரு
ஒரு ஒரு புது பலன் அடைஞ்சேன். ஆமென். ஆவியானவர் என்னை உணர்த்தினாரு. நல்லா ஓடுனேன், கீழே குனிஞ்சு. இப்போ உங்களால கீழே குனிய முடியுதா? கொஞ்சம் ஒரு தடவை செஞ்சு பாருங்க பாப்போம். ஹalleluya ஹalleluya. ஒரு தடவை கூட கீழே குனிய முடியாத இந்த அருமையான சகோதரி நீங்கள் பாத்தீங்க இந்த மேடையில எத்தனை முறை அவர்கள் ஓடி வந்தாங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு சொல்லுகிறேன், நீ போகிறதுக்கு முன்னே நான் கடந்து போவேன், உனக்காக வழியை நான் ஆயத்தப்படுத்துவேன், கரடானவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், சமமாக்குவேன், உனக்கு முன்பாக வாசல்கள் திறந்தே இருக்கும்படியாக நான் உனக்கு முன்பாக போவேன் அப்படின்னு சொன்னாரே அந்த ஆண்டவர் இம்மானுவேலர். வசந்தகுமாரி அம்மா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பெருவநல்லூர். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? காது ரொம்ப நாளா கேட்காம இருக்கு. எத்தனை வருஷமா? அது 10 வருஷத்துக்கு மேல. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இவர்களுடைய வலது காது கேட்காத நிலைமையில இருந்தது. இன்னைக்கு ஜெப வேளையில என்ன நடந்தது? நல்லா கேக்குது. இப்ப நல்லா கேக்குதா? இந்த காதை அடைச்சிட்டு பேசினா நல்லா கேக்குமா? நாங்க பேசுறது கேக்குதா? என்ன உங்க பேர் சொல்லுங்க? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? நாங்க கேக்குற கேள்விக்கு அவர்களால சரியாக பதில் சொல்ல முடிகிறது. இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. ஆமென். என் பேரு மேரி சரோஜாப்பா. எந்த ஊர் நீங்க? நான் புனவாசல். என்ன உங்களுக்கு பிரச்சனை? எங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு 2013ல. சரி. அப்போ அவருக்கு டிஃபன் வாங்கிட்டு குறுக்க வரும்போது ஒரு வண்டி ஆண் பார்ல இடிச்சு என்ன கீழே தள்ளி விட்டுருச்சு. சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? 2013ல. அப்பையில இருந்து வலி ஏற்படும் போதெல்லாம் ஆண்டவரை ஜெபிச்சுக்குவேன். இருதயத்துல அப்பையில இருந்தே வலி இருக்கும். எங்க வலி இருக்கும்? விலா பக்கம் முழுவதும் உங்களுக்கு வலி இருக்கும். சரி, இப்போ என்ன நடந்துச்சு? இப்ப ஃப்ரீயா இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோமா? 2013ஆம் ஆண்டு ஒரு சிறிய விபத்து காரணமாக அவர்களுடைய மேல வண்டி இடிச்சதுனால அவர்களால எந்த விதமான காரியங்களை சொல்ல முடியாதபடிக்கு அடிக்கடி பலகீனத்துல இருந்த இந்த அருமையான தாயை இயேசு சுகமாக்கி இருக்கிறார். இப்போ உங்களுக்கு வலி இருக்கா? வலி இருக்கா? இப்போ இல்ல, வலி இல்ல. பூரணமா சுகமாயிடுச்சா? யார் சுகத்தை கொடுத்தது? ஆண்டவர். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவர் கைகளை கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹalleluya. வாங்க மத்தாய். ஜீசஸ் ஹalleluya. பேருமா? பேரின்பம். பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? திண்டுக்கல்ல இருந்து வரேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? காது 2 காதுமே ஒரு 10 வருஷமா காது கேட்கல. சரிம்மா. முத கேட்டுட்டு இருந்துச்சு. சரிங்க. சீல் வரும். சரிங்க, அதனால காது கேட்கல. மிஷின் வச்சாதான் கேட்கும். சரிம்மா. ஆனா இப்போ நான் செய்தியெல்லாம் மிஷின் வச்சு தான் கேட்டேன். சரிங்க. இப்போ ஐயா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு சோத்த பாருங்க, கர்த்தர் ஜெபத்திலே கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி. மிஷின் எங்கம்மா? மிஷின் எங்க? மிஷின் எங்கம்மா? அந்த எங்க மகன்கிட்ட கொடுத்துட்டேன். பாருங்க, கர்த்தர் வரும்போது அவங்க மிஷினோடு வந்தாங்க. இன்னைக்கு மிஷின் இல்லாம கர்த்தர் காது கேட்க செய்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆரோக்கிய மேரி அம்மா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்? கருமண்டபம். கருமண்டபத்துல இருந்து எவ்வளவு நாட்களா உங்களுக்கு காது கேட்காது? எனக்கு 15 வருஷத்துக்கு மேல எந்த காது கேட்கல? நல்ல கையில தட்டி இருந்தது. அது இப்ப அவளுக்கு காசையே 15 ஆண்டுகளாக இந்த அருமையான தாயாருடைய வாழ்க்கையில இந்த காதுல கேட்காத ஒரு நிலைமையில இருந்தாங்க. இடது காது. இன்றைக்கு ஜெபம் பண்ண இந்த நேரத்துல ஆண்டவர் இந்த அருமையான தாயாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். காது கிளியரா கேட்க செய்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் பேரு சேகர் என்கிற யாக்கோப். எந்த ஊரு? கடலூர் மாவட்டம், புத்தகுடி வட்டம். எவ்வளவு நாளா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பக்கம் காது ரொம்ப நாளா கேட்கவே இருந்துச்சு. எந்த காது? வலது காது. எவ்வளவு நாளா? எத்தனை வருஷமா? இருக்கும். 15 ஆண்டுகளாக இவருக்கு வலது காது கேட்காத ஒரு நிலைமையில இருந்தது. இன்றைக்கு ஜெபம் பண்ண போது என்ன நடந்துச்சு? ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஒரு வல்லமை இறங்குச்சு. சரி, இப்ப எந்த காது நல்லா கேக்குதா? நல்லா கிளியரா கேக்குதா? ரெஜினா மேரி எந்த ஊர் நீங்க? திருச்சி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? காது பிரச்சனை. காது கேட்காது. எவ்வளவு வருஷமா? 5 வருஷம். எந்த காது? 5 வயசுல இருந்தே உங்களுக்கு காது கேட்காது. எந்த காது கேட்காது? 2 காதுமே கேட்காதா? ஒரு காது ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு காது ஆபரேஷன் பண்ணிருக்க, ஒரு காது எதுவுமே கேட்காது. சரி, இப்போ ஜெப வேளையில ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். நாங்க பேச ஹalleluya. நாம அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு 2 காதுலயுமே பிரச்சனை இருந்தது. அவங்களால என்ன சொல்றோம்னு சொல்லி கேட்கவே சொல்ல முடியாத அளவுல இருந்ததை ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அருமையான சகோதரிக்கு செய்திருக்கிறார். ஹalleluya.
பேருமா? ஐஸ்வர்யா. எங்க இருந்து வரீங்க? அரியலூர்ல இருந்து வரேன். சரிங்க, என்ன ப்ராப்ளங்க? எனக்கு வந்து கண்ணு வந்து சரியா தெரியாது. இப்போ கண்ணு வந்து நல்லா தெரியுது. எவ்வளவு நாளுங்க? அது ஒரு 4-5 வருஷமா. ஓகே. காதும் வந்து சரியா கேட்காது. சரிங்க. இப்போ வந்து நல்லா கேக்குது. அடுத்து கழுத்து வலி இருந்தது, கழுத்து வலியும் இப்போ குணமாயிடுச்சு. கர்த்தர் பாருங்க அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மிஸ் நல்லா வைக்கலைங்க. எனக்கு காது கொஞ்சம் கேட்காம இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு கண்ணுக்கு தண்ணி வடியில காது கேட்குது, நல்லா கேட்குது. ஓகே, கர்த்தர் சுகம் கொடுத்துக்க. கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரூர்ல வந்திருக்கிறேன். என் பேர் ராஜாத்தி. பெருமூச்சு விட முடியாம இருந்தது. எவ்வளவு வருஷமா உங்களால பெருமூச்சு விட முடியாது? ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சுங்க மூச்சு. அது 2-3 வருஷமா இருக்கு. ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களுக்கு பெருமூச்சே விட முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆயிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை நல்ல ஃப்ரீ ஆகிட்டேன்னு சொல்றாங்க. உங்களை நல்ல ஃப்ரீ ஆக்குனது இயேசு. ஹல்லேலூயா. இயேசு விடுதலை கொடுக்கிற தெய்வம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஜீவனுள்ள சாட்சிகளை நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாளை சந்திராங்க கரூர்ல இருந்து வர்றோம். என்ன பிரச்சனைமா? காதுக்கு ஒரு காது கேட்காது இருந்துச்சு, இந்த கண்ணு தெரியாது இருந்துச்சு. இந்த கண்ணு இப்போ 8 நாளாயிருச்சு. இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணேன். இந்த கை கால் செய்வன கோளாறுல இந்த கை இப்படி தூக்க முடியாது, இந்த கால் நடக்க முடியாது, ஒரு குடம் தண்ணி கூட தூக்க முடியாது. ஒருத்தர் இப்படி கொண்டு போய் என்னை அங்க விடணும், ஒருத்தர் கூட்டிட்டு வரணும். கீழே எல்லாம் உட்காந்தா எந்திரிக்க முடியாது. நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு போர்த்தினோடு அழுதுட்டு வந்தேன். இன்னைக்கு நான் மேடைக்கு நானா ஏறி போய் நான் சாட்சி சொல்லணும், எனக்கு விடுதலை தரணும், எனக்கு இந்த செய்வன கட்டில இருந்து விடுதலை. ஐயா செவிச்சாருப்பா, உனக்கு செய்வன கட்டில இருந்து விடுதலை, உனக்கு செந்தால இருந்து நெஞ்சு காட்டுல இருந்து காது கேட்கறதுல இருந்து இந்த கால் வலி. ஆமென், ஆமென். இப்ப உங்களால நல்லா குனிய முடியுதா? கீழே நல்லா தொட்டு பாருங்க, கீழே குனிங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட குனிய முடியாத இந்த அருமையான தாயாருக்கு ஆண்டவர் நல்ல உங்க கண்கள் காண இன்னொரு தடவை கீழே குனிஞ்சு தொடுங்க பாப்போம். இன்னொரு முறை தொடுங்க. இயேசு நல்லவர், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதற்கு அருமையான அருமை தாயார் நல்ல சாட்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுவிசேஷகன் மலையின் மேல் வருகிற சுவிசேஷகன் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார்னு சொல்றான். உங்க வியாதி உங்களுக்கு ராஜரீகம் பண்ண முடியாது, உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்க பாவம் உங்க அடிமைத்தனம் பண்ண முடியாது, உங்க வறுமை, உங்க கஷ்டம், உங்க சமாதான குறைவு, உங்க பிரச்சனைகள் உங்களை அடிமைத்தனத்தில் நிறுத்த முடியாது. ஏன்னா உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் தங்கம். எங்க இருந்து வரீங்கம்மா? ராமச்சந்திர நகர், திருச்சி தான். என்ன பிரச்சனை? எனக்கு 2 கண்ணுமே ஆபரேஷன் ஆயிருந்துச்சு. எவ்வளவு நாளுக்கு முன்னாடி ஆபரேஷன்? நான் 3 வருஷத்துக்கு முன்ன ஒரு கண் ஆபரேஷன், இப்பொழுது ஒரு கண் ஆபரேஷன் பண்ணியிருந்தேன். ஆனா 2 கண்ணுமே வலினா வலி தாங்க முடியாது. ஆனா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட அந்த வலி தான் இருந்தது. இந்த வலி எவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்துச்சு? அதாவது அந்த ஆபரேஷன் பண்ணதுல இருந்து அந்த கண்ணு வலிச்சுட்டே இருந்தது. இப்பதான் பண்ணியிருந்தேன், ஒரு 4 மாசம் தான் ஆகுது. இந்த கண்ணு 12 நாள்ல இருந்து 2 கண்ணு சேர்ந்து வலிச்சுட்டு எனக்கு ரொம்ப தொந்தரவா இருந்தது. அதனால எப்படி ஜெபிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் எல்லாரும் போறாங்க விடுறாங்க, நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த நேரத்துல ஐயா ஜெபிச்ச நேரத்துல எனக்கு 2 கண்ணு வலி எங்க போச்சுனே தெரியல. ஆபரேஷன் பண்ணதுனால இருந்த அந்த வலி வேதனை அடிக்கடி இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அருமையான தாயினுடைய வாழ்க்கையில ஒரு பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். எங்க இருந்து வரீங்க? திருச்சியில. உங்களுக்கு என்ன பண்ணுது? எனக்கு இந்த கை வலி ஒரு 3 வருஷமா இருந்துச்சு. மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், நான் எதுவுமே கேட்கல. கை வலினால என்னெல்லாம் செய்ய முடியாது உங்களுக்கு? கை வலி ஒரு டம்ளர்ல தண்ணி கூட தூக்க முடியாது. ஒரு டம்ளர் தண்ணி கூட தூக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்த அம்மாவுக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணி ஜீசஸ் ஜெபம் கொடுத்தாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு டம்ளரை கூட தூக்க முடியாத ஒரு நிலைமையில இந்த அருமையான அம்மா இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல பெண்ணுடைய வேலைகள் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், எல்லா விதமான காரியங்கள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை அற்புதம் செய்ய சொன்ன. நல்ல கையை தூக்கி காட்டுங்கம்மா, தூக்கி காட்டுங்க, நல்லா மடக்கி காட்டுங்க, நல்லா உயர்த்தி காட்டுங்க. வலி இருக்கா உங்களுக்கு? வலி இல்ல. வலி இருக்கா? வலியே இல்ல. சரி, இதை கொஞ்சம் தூக்கி பாருங்க பாப்போம். தூக்கி காட்டுங்க. எந்த கையில முன்னாடி உங்களுக்கு தூக்க முடியாது? சரி, தூக்கி பாருங்க. தூக்குங்க. இயேசு. ஆமென், ஆமென், ஆமென். உயர்த்தி பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட தூக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன டம்ளரை கூட தூக்க முடியாதவர்களுக்கு 2 சேரை தூக்குவதற்குரிய பலனை அருமையான அன்பு சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். God bless you. ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சு?
சுருன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டவருடைய வல்லமை அவர்களை தொட்டு இருக்கிறது. கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்மா. உங்க பேர் என்னம்மா? மைதிலி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருச்சி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரைட் சைடு கை ஷோல்டர் ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சு எனக்கு. எவ்வளவு நாளா அந்த பலகீனம்? இப்போ சும்மா 2 இயர்ஸா இருந்துச்சு. 2 வருஷமா. என்னெல்லாம் செய்ய முடியாது இதுக்கு முன்னாடி? சும்மா அப்படி தூக்க முடியாது, கம்ப்யூட்டர்லாம் ஆபரேட் பண்ண முடியாது. சரி, அந்த பலகீனம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஆனா விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வந்து நான் பாஸ்டர் எப்படி வந்து ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு வந்தேன். சரி, ஆபீஸ் முடிஞ்சு தான் என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது? வந்து ஜெபம் பண்ணும்போது எனக்கு அந்த வலி இடத்துல வந்து சுருன்னு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவருடைய வல்லமை அவர்களை தொட்டதை போல உணர்ந்தாங்களா? ஜெப வேளையில கையினால ஒண்ணுமே செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாதவங்கள கொஞ்சம் நல்ல கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். ஆமென். முடியுதா? ஆமென். மடக்கலாம் முடியுதா? ஆமென். வலி இருக்கா? இல்ல இல்ல. வலி இல்ல, வலி இல்ல. ஹalleluya, ஹalleluya. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சின்னமனூர்ல இருந்து வர்றேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அடிக்கடி கொஞ்சம் நெஞ்சு வலிக்கும். நெஞ்சு வலி, இது காலெல்லாம் மரத்து போயிருக்கு. காலெல்லாம் மரத்து போறது மாதிரி. எத்தனை வருஷம்? 5-6 ஆண்டுகளாக இந்த சுகர் பிரஷர்னால காலெல்லாம் மறுத்து போனது மாதிரி ஒரு நிலைமை. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு அவர் 2-3 தடவை எனக்காக பிரேயர் பண்ணாரு. சரி, நல்ல ஒரு விடுதலை. நல்ல ஒரு விடுதலையை அருமையான தாயாருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமா, செப்பல் போட்டுறதே தெரியுது. ஹalleluya. போட்டுறது கூட தெரியாது. ஆமென். அவர்கள் கால்ல செப்பல் போட்டது கூட தெரியாதா? இப்ப நல்லா என் கால்ல உணர்வு வந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. பேர் சொல்லுங்க. என் பேரு கா வனத்துராஜ். சரி, எங்க இருந்து வரீங்க? லால்குடி பக்கத்துல உள்ள குபுலூர் கிராமத்துல. லால்குடி பக்கத்துல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலமா சுகர் இருக்கு. 14 வருஷமா இந்த அருமையான சகோதரனுக்கு சுகர். இந்த 14 வருடத்திலே அந்த சுகரின் காரணமாக எனக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்குல்ல லிவர் ஆனது கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க. இடது பக்கம் இருக்கிற அந்த லிவர் அழுகி போனது மாதிரியா? இல்ல, பழுதானது மாதிரியா? வலி லைட்டா இருந்துட்டு இருக்கேன் எப்பவுமே. அதனால நல்லா சாப்பிட முடியாது. சரி, ஒரு சோர்வு ஏற்படும். இப்போ பாஸ்டர் வந்து எனக்கு வந்து ஒரு பிரேயர் பண்ணும்போது சரி, என்ன நடந்துச்சு உங்க சரீரத்துல? ஆவி வந்து அந்த இடத்துல டச் பண்றது மாதிரி நான் உணர்ந்தேன். ஆமென். ஹalleluya. அதனால அந்த நல்ல ஒரு உணர்வு இருக்கு. நல்ல சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. வலி இருக்கா அந்த இடத்துல? வலி இல்ல. வலி இல்ல. ஹalleluya. இந்த அருமையான சகோதரனுடைய அந்த ஈரல் பகுதியில எப்பயுமே ஒரு பலகீனம். கொஞ்சம் குனிஞ்சு காட்டுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்தம் மைக்க கொடுத்துட்டு குனிஞ்சு பாருங்க. ஆமென். குனியும் போது அங்க வலி இருக்குதா? இன்னொரு தடவை செஞ்சு காட்டுங்க. வலி இருக்கா? வலி இருக்கா? இல்ல இல்ல. இயேசப்பா பூரண சுகத்தை கொடுக்கிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். சுபாஷினி லால்குடில இருந்து வரேன். சரி, தொடர்ந்து 5 நிமிஷம் நிக்க முடியாது, கொஞ்சம் வலிக்கும் ரொம்ப. 5 நிமிஷம் கூட அவங்களால நிக்க முடியாது, தொடர்ந்து அவங்களுக்கு வலி இருக்கும். இந்த மேடையில எவ்வளவு நேரமா இப்ப நிக்கிறீங்க? 10-15 நிமிஷமா. வலி இருக்கா? வலி இல்ல. ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? ஃப்ரீயா உணர்ந்தேன். ஜெபம் பண்ணும்போது இந்த அருமையான தாயாருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விடுதலையை போல ஃப்ரீயா உணர்ந்திருக்கிறாங்க. ஆமென். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கரண்ராஜ். எங்க இருந்து வர்றீங்க தம்பி? நான் திருவாரூர்ல இருந்து வரேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வந்து 6 வருஷமா தலைவலி. நான் வெளியாடி சொல்லிக்கல. இப்ப உங்கள்ட்ட வந்து சொன்னேன். இப்ப இங்க நிக்கிறப்ப கூட எனக்கு தலை வலிச்சிச்சு. அவங்க கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. சரி, தலை வலிக்கும் போது என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது? தைலம் தேய்ச்சாலும் எது எனக்கு போகாது. எங்க போனா தைலம் எடுத்துட்டு போவேன். சரி, எதுவும் என்னால பேச முடியாது. அப்படியே நானும் உட்காந்துருவேன். யார்ட்டும் பேச முடியாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த நேரத்துல உனக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகுதுப்பா தம்பின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பூர்ணமா ஒரு மாற்றம் உண்டாயிருச்சு. ஆமென். அருமையான சகோதரனுக்கு தலைவலியினால பல நாட்களாக அவர் வேதனை. எத்தனை வருஷமா இந்த தலைவலி? 6 வருஷம். 6 ஆண்டுகளாக இந்த அருமையான சகோதரனுக்கு தலைவலி. எங்க போனாலும் தைலத்தையும் கூடவே தான் கொண்டு போவாரா, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஐயா அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? இந்த நிமிஷமே உனக்கு மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொன்னாங்க. இந்த நிமிஷமே உனக்கு ஒரு மாற்றத்தை நடக்கும் என்று சொல்லி அருமையான ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்ப பாக்கெட்ல தைலம் இருக்கா? இன்னைக்கு வர நேரத்துல எடுத்து. இன்னைக்கு விசுவாசத்தோடு வரும்போதே அவர் கொண்டு வரல. இயேசு அந்த விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தம்பி. பேர் கோகிதா. எங்க இருந்து வரீங்க? துவாக்குடில இருந்து வரோம். என்ன பண்ணுது? தைராய்டு பிரச்சனைல 2 காலுமே வலியா. எத்தனை வருஷமா இருக்குது உங்களுக்கு? 10 வருஷமாவே இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்தது? இப்போ வந்து ஐயா ஜெபம் பண்ண பிறகு நல்லா இருக்கு. எப்படி என்ன பண்ண என்ன எப்படி உங்களுக்கு இதானது? இல்ல கால் வலி இல்ல. இப்ப கால் வலி இல்ல. இல்ல. இந்த தைராய்டு பிரச்சனைனால உங்களால முன்னாடி என்னெல்லாம் செய்ய முடியாது?
நல்லா வேலை செய்ய முடியல. கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. குனிஞ்சு வேலை செய்ய முடியல. குனிஞ்சு வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை, ரெண்டு காலுமே வலித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இந்த தைராய்டு பிரச்சனையினால. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அம்மா? நல்லா இருக்கு சார். குனிய முடியுதா உங்களுக்கு? மைக்க வாங்குங்க, மைக்க வாங்கிட்டு கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க பாப்போம். தொட முடியுதா? கை கால்ல அந்த வேதனை எல்லாமே மாறி இருக்கிறது. ஹalleluya. மைக்க கொடுங்க. யார் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது? இயேசப்பா. இயேசப்பா. நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசப்பா. இயேசப்பா இயேசு சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சவரியம்மா. சவரியம்மா என்ன? எடமலைப்பட்டி புதூர் அந்த பகுதியிலிருந்து வர்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 வருடமா இடுப்பு வலி, கால் வலி. 2 வருஷமாக இடுப்பு வலி, கால் வலி. என்னெல்லாம் செய்ய முடியாது உங்களுக்கு முன்னாடி? நடக்கும்போதே வலி இருந்து கொண்டே இருக்கு. நடக்கும் போதே வலி இருந்துகிட்டே இருக்குமா? சரி, இப்போ நல்லா இருக்கு. கொஞ்சம் நடந்து பாருங்க பாப்போம். நடந்து பாத்துட்டீங்க? நடங்க 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 பாப்போம். கையில தொட்டுவோம், கையில தொட்டுவோம். கரங்களை இயேசு சுகம் கொடுத்தார். இயேசு சுகம் கொடுத்தார். இயேசு சுகம். நடந்தாலே வலிக்கிறவங்க, ஆமென். நடந்தால கொஞ்ச தூரம் நடந்தாலே இடுப்பு வலி, முழங்கால் வலி, கை கால் வலி. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அருமையான தாய்க்கு கர்த்தர் செய்திருக்கிறார். ஹalleluya. சரி, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பொன்னகர்ல இருந்து வர்றீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வயித்துல ரொம்ப வலி. நான் வாட்ஸ்அப் பிரேயர் போடுறேன், எனக்குலாம் வலி ஜாஸ்தி இருக்கும். சரி, இன்னைக்கு வாட்ஸ்அப் பிரேயர் போட்டேன். நேத்தாங்க எத்தனை வருஷமா உங்களுக்கு அந்த வயித்து வலி இருக்கிறது? இப்போது ஒரு 6 மாசமாவே. 6 மாசமாக அருமையான தாயினுடைய வயிற்றில எப்போதுமே ஒரு விதமான பலகீனம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு பிரேயருக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பிரேயருக்கு போயிட்டு வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வலி. ஹalleluya. இப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? இப்ப நம்ம பேக் சைடு வலி இருந்தது. சரி, இப்ப நான் ஆண்டவருக்கு சொல்லிட்டு போகும்போது இந்த வலியும் எனக்கு. ஆண்டவர் அருமையான தாயினுடைய வாழ்க்கையில அவர்களுடைய பலகீனத்தில் இருந்து ஆண்டவர் அவரை விடுதலையாக்கி இருக்கிறார். நன்ற கரங்களை தட்டலாமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெய விக்டோரியா மேரி. எங்க இருந்து வரீங்க? நான் பொன்மலைப்பட்டியில இருந்து வரேன். ஓகே, என்ன பண்ணுது? எனக்கு வந்து ரொம்ப நேரம் நிமிர்ந்து நிக்க முடியாது. எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு இது? சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல இருந்து. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இப்போ வந்து 16 இயர்ஸ். இப்படி வாமா, கொஞ்சம் முன்னாடி வாமா. பார்த்து சொல்லு பாப்போம். சரி, நீ என்ன படிக்கிறியா? ஆமா, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 11வது. என்னெல்லாம் உனக்கு முன்னாடி செய்ய முடியாது? ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல வந்து நிமிர்ந்து நிக்க முடியாது. 5 நிமிஷத்துக்கு மேல 11வது படிக்கிற ஒரு சின்ன பிள்ளை அவ சொல்றா, 5 நிமிஷத்துக்கு மேல என்னால நிக்க முடியாத ஒரு பலகீனத்துல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இப்ப வந்து பிறவியிலிருந்தே அவளுக்கு அந்த பலகீனம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு? தொட்டாலே வலி எடுக்கும். ஆனா இப்ப ஒரு இது இல்ல. தொட்டாலே வலி இருக்குமா? இப்ப நல்லா தொட்டு பாரு, நல்லா தொட்டு பாரு, நல்லா அமுக்கி பாரு. வலி இருக்கா? இல்ல. நல்லா அமுக்கி பாரு. இல்ல, வலி இல்ல. ஆமென். இயேசு சுகம் கொடுத்தார். பிறவியிலிருந்தே அருமையான மகளுக்கு 5 நிமிஷம் கூட நிக்க முடியாத ஒரு நிலைமையில எவ்வளவு நேரமா இங்க நின்னுகிட்டு இருக்கிற? ரொம்ப நேரமா இங்க நின்னுகிட்டு இருக்கிறா. கொஞ்சம் குதிச்சு பார்க்க முடியுமா? கொஞ்சம் குதிச்சு பாரு பாப்போம். நல்லா குதிச்சு பாரு. ஆமென். தொட்டாலே வலிக்கும். கொஞ்சம் நடந்து பாரு பாப்போம். மைக்க கொடுத்து நடந்துதியா? கொஞ்சம் நடந்து பாரு பாப்போம். நல்லா நடங்க, கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் வேகமா நடந்து பாரு. அப்படியே வாங்க, ஓடியாங்க, ஓடியாங்க, ஓடி வா பாப்போம். ஓடியாங்க, ஓடி வா, நல்லா ஓடி வா. ஆமென், 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 ஆமென். ஓடி வா, நல்லா ஓடி வா. இயேசு சுகம் கொடுத்தார். ஓடி வா பாப்போம். ஹalleluya. ஓகே, ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். உன்னை யார் சுகப்படுத்தினாமா? இயேசப்பா சுகப்படுத்தி இருக்கிறார். எந்த உங்க பேர் சொல்லுங்க? பேர் அருள்மேரி. எங்க இருந்து வர்றீங்க? லால்குடி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது கால் வலி. 1 வருஷமாவே கால் வலி இருந்துட்டே இருந்துச்சு. கால் வலி? எந்த கால்? நடக்க முடியாது. சரி, ரொம்ப வலி, அப்படியே வீங்கி போயிருக்கும். சரி, டாக்டர்ஸுங்களும் எவ்வளோ டாக்டர்ஸுங்களாம் பார்த்தாச்சு. எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டு எவ்வளோ மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன். ஒன்றுமே சுகம் கிடைக்கல. சரி, அப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணோன்னே அந்த சாத்தான்லாம் முறிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆமென். நீ சுகம் உங்களுக்கு உண்டு, இனிமே விடுதலை உண்டுன்னு சொல்லி சொன்னாரு. பெரிய சந்தோஷம். ஆண்டவராகிய தகப்பனாகிய ஆண்டவராகிய நடந்து பாத்தீங்களா? நடந்து பாருங்க, நடங்க பாப்போம். நடங்க, நடந்து பாருங்க, நடந்து பாருங்க, நடந்து காட்டுங்க. இயேசு உங்களுக்கு என்ன எப்படி சுகப்படுத்திருக்கிறாரு சொல்லு. வாங்க, முன்னாடி இப்படி வாங்கம்மா. திரும்பி வாங்க, திரும்பி வாங்க, திரும்பி வாங்க, 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 வாங்க. ஹalleluya. அவங்க கையில மைக் கொடுங்க. ஜெபம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டதுன்னு உணர்ந்தீங்களா? பரிபூரண சுகம் கிடைக்கும். பரிபூரண சுகத்தை எப்போதுமே கால் பலகீனத்தோடு இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். God bless you. பேர் பரமேஸ்வரி. எங்க இருந்து வரீங்க? ஒரே ஊர்ல இருந்து வரேன். என்ன பிரச்சனையோட வந்தீங்க? தலைவலி வந்துச்சு. எவ்வளவு நாளாமா உங்களுக்கு அந்த தலைவலி இருக்குது? மாசமா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. இப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? ஜெபம் பண்றப்ப தலையில வச்சாங்க. இப்ப பரவாயில்ல.
ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவர்களுடைய சரீரத்திலே ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப தலைவலியிலிருந்து ஒரு பூரண விடுதலையை அருமையான சகோதரி உணர்ந்திருக்கிறாங்க. ஹalleluya. சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ரோஸ்லின் மேரி. நான் திருச்சி வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து வரேன். ஆண்டவர் வந்து நான் வந்து வரும்பொழுதே பாத்தீங்கன்னா என்ன பலகீனம் உங்களுக்கு? எனக்கு அதான் வரும்பொழுதே காலெல்லாம் வீங்கி இருந்துச்சு. மெதுவா தான் நடக்க முடியும். எவ்வளவு நாளா இந்த கால் வீங்கி இருந்துச்சு? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நான் இப்படி இருந்துட்டு இருந்தேன். எனக்கு தூக்கமே வராது. முறுக்கிக்கிட்டு கத்துவேன். கை கால் வலியெல்லாம் நரம்பெல்லாம் வலிக்கும். அப்போ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கொஞ்சம் நேரம் இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் மறுபடியும் வந்துடும். அப்படியே கத்திக்கிட்டே கிடப்பேன் ராத்திரியெல்லாம். இப்போ நம்ம பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் தடவினாரு. எனக்கு அந்த கை கால் வலியெல்லாம் இல்லை. சுத்தமா சுகத்தை கொடுத்தாரு. நல்ல கையில தட்டி, நல்ல கையில தட்டி. நில்லுங்கம்மா. அவங்க வாழ்க்கையில அதிகமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து அவங்க சொல்றாங்க, இப்ப என்னால குதிக்க கூட முடியும், எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி இயேசு இந்த அருமையான தாயாருடைய வாழ்க்கையில இப்ப குனியெல்லாம் முடியுதா? நல்லா தொட்டு பாருங்க பாப்பா. ஆமென். குறுக்கு வலி வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விட்டார். ஆமென். ராமலட்சுமி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கம்மா? நாங்க எடமலைப்பட்டி எடமலைப்பட்டி புதூர்ல இருந்து. என்ன பிரச்சனை உங்களுக்கு? தலைவலி பிரச்சனை. தலைவலி எவ்வளவு வருஷமாக? 5 வருஷத்துக்கு மேல இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அருமையான தாய்க்கு தலைவலி இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை சுகம் கொடுத்திருக்கிறாரா? தலை அப்படியே கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி, ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் இதுவா இறங்குனது மாதிரி இருந்துச்சு. ஓ ஹalleluya. தேவனுடைய வல்லமையை அவர்கள் சரீரத்துல உணர்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த தலைவலியிலிருந்து ஆண்டவர் இந்த அருமையான தாயை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார்.